வணக்கம் மக்களே. இன்னைக்கு வந்து நம்ம சகோபுரோ டேஸ்ல சீசன் 1 எபிசோட் 3 பார்க்க போறோம். எப்ப பார்த்தோம் அப்படின்னா லோ பண்ணு வந்து சூப்பர் மார்க்கெட் வரான். அடியே லேட்டா வந்திருக்கடி அப்படின்னு சொல்றான். அதனால என்ன இப்போ கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். 2 மணி நேரம் ஒன்றும் கொஞ்சம் நேரம் கிடையாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒர்க் பண்ண போயிடுறான். பார்த்தா அப்படின்னா ஷெல்ஃபில் ஆப்பிள் ஜூஸ் இருக்கிற இடத்துல டியோட்ரண்ட் போட்டு வச்சிருக்காவ. அதை பார்த்துட்டு அவன் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டான். அடே திங்ஸ் எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சிடலாம், கஸ்டமர் வந்து பார்த்து எடுத்துட்டு போயிடுவானு எல்லாம் அப்படின்னு சொல்றான். அடியே பைத்தியம் அப்படின்னா ஒரே இடத்துல குமிச்சு வைக்கக்கூடாது சரியா. நீ இதுக்கு முன்னாடி வேற எங்கேயுமே வேலை பார்த்ததுன்னு நினைக்கிறேன். நாளாக வேலை பார்த்துருக்கேன், எங்கள் அப்பாவோட நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன் ஒரு தடவை ஒரு பெரிய குழி தோண்டி அதுக்குள்ள பெரிய பெரிய கண்ணி பேக்ஸ்லாம் உள்ள போட்டோம். அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு யாருமே தெரியல. அதை கேட்டுட்டு அவன் வந்து பதறிட்டான். சக்கமோட்டோ இவரை வந்து நம்ம ஃபயர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றான். நம்மளோட பீஸ்ஃபுல்லான அட்மாஸ்பியரை வந்து ரூயின் பண்ணிட்டு இருக்கான். இந்த இடத்துல பீஸ்ஃபுல்லான இடம் அப்படின்ட்டு ஒண்ணுமே கிடையாது. வாயை மூடி நாங்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் சக்கமோட்டோ வந்து சொல்லிடுறாரு, சும்மாறா நம்ம வந்து இவ்வளோ ரூடாலாம் பேசக்கூடாது. அப்புறம் லூ நீ வந்து லேட் ஆகுதுக்கு அப்பாலஜைஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு 2 பேர்கிட்ட சொல்லிடுறாரு. டே உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை? உங்க 2 பேரையும் பார்த்தா வண்டிக்கு முன்னாடி மாட்டிக்கிட்ட மான் மாதிரி இருக்கீங்க. சரி போங்க போய் ரெடியாங்க, வெளியில வந்து நீ இன்னைக்கு கூட்டணும். அப்புறம் லூ போர்க் பன்ஸ்லாம் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? லூ வந்து கேட்குறா, என்னடா அந்த மேனேஜர் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கா அப்படின்னு. அடியே அவர் கூட வருஷக்கணக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அவர் இவ்வளோ பேசி நான் பார்த்ததே இல்லை. நீங்க 2 பேரும் என்ன என்னை பேச முடியாத ஒரு மாமி சம்பளம் நினைச்சீங்களா? உங்க 2 பேர்த்தையும் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்றான். நான் வந்து கொஞ்சம் சூடான ஆள் தெரியல, ஹார்ட் ஒர்க் பண்றவள நான் கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஷின் வந்து நினைக்கிறேன் இவர் ரொம்ப பேசுறது மட்டும் இல்ல ஆளே மாறிட்டாப்ல அப்படின்னு. அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா வெளியில இருந்து இன்னொரு சக்கமோட்டோ மாதிரி ஒரு ஆள் உள்ள வந்துடுறான். என்னடா 2 பேர் இருக்கீங்க அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் ஷாக் ஆயிட்டாங்க. அங்க புதுசா வந்து சக்கமோட்டோ வந்து டேபிள்ல உட்காந்து பேப்பர் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன மாதிரி ஒரு டோப்பல் கேங்க என்ன சர்ப்ரைஸா இருக்கு அப்படின்ட்டு இவன் வந்து கத்தி வச்சு அவர் குத்த போயிடறான். அவன் கண் எடுத்து அவர் கழுத்துல வைக்கிறதுக்குள்ள இவர் வந்து கத்தி எடுத்துட்டு அவன் கழுத்துல வச்சுறாரு. நகுமோ ரொம்ப நாள் கழிச்சு உடனே பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. பரவாயில்லையே இன்னுங்களுக்குள்ள ஸ்கில் அப்படியே இருக்கு சக்கமோட்டோம். ஷின் வந்து நினைக்கிறான் எப்படி அவன் ஆள் உருமாறினா அப்படின்னு. இன்னும் சொல்ல போனா இவனோட மைண்ட் என்னால ரீட் பண்ணவே முடியலையே. அவன் வந்து சின்ன பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். ஷின் வந்து மண்டையில அடிச்சிட்டான். சக்கமோட்டோ யார் இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான் அப்படின்னு கேட்கறான். இவனையே பைக்கில் போட்டு நம்ம புதைச்சிடலாம் அப்படின்ட்டு அவன் சொல்றான். என் பேர் வந்து நகுமோ, நான் வந்து ஸ்ட்ரீட் அங்கிட்டு இருக்க சூப்பர் மார்க்கெட்ல ஒர்க் பண்றேன். சக்கமோட்டோ வந்து என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றான். இன்னொரு விஷயம் எனக்கு வந்து 18 days தான் ஆகுது. எனது ஃப்ரெண்டா உனக்கு 18 வயசு தான் ஆகுதா? எய்தாப்புல சூப்பர் மார்க்கெட்டே இல்லையா அப்படின்ட்டு கேட்குறாங்க. நாங்கள் 2 பேரும் ஹிட்மேனு, நாங்கள் 2 பேரும் ஒரே டைம் தான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ட்டு சக்கமோட்டோ சொல்றாரு. அவனுக்கு வந்து 27 வயசு ஆகுது. அடே நீ சொல்றது எல்லாமே பொய்யாடா அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து அவன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அடிச்ச அடியில் தலைமையில இன்னொரு கட்டி வந்துருச்சு. சக்கமோட்டோ தலைக்கு ஒரு இன்னொரு பவுண்டி இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். ரிவார்டா 1 பில்லியன் என்ன வந்து கொடுக்குறாங்க. டே உண்மையை சொல்லு இதுவும் போய் தானே அப்படின்ட்டு லூ வந்து அவன் அடிக்கிறான். 1 பில்லியன் என்னன்னு சொல்றத நம்பவே முடியல. சின்ன பசங்க உன்னையோட பயங்கரமாக போய் சொல்லுவாங்க, கற்றுக்கடா அப்படின்னு சொல்கிறான். இல்லை இது வந்து உண்மைதான். ஜேஏ வந்து அஃபிஷியலாக எனக்கு சொன்னாங்க, ஆன்லைனில் தான் நாளைக்கு வரைக்கும் போஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதான் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள அந்த இடத்துக்கு பீஸா டெலிவரிங்க வந்துடுறான். ஒரு வழியாக பீஸா வந்துச்சுடா அப்படின்ட்டு லூ வந்து சொல்கிறான். இங்கே இருக்கிற கொஞ்சம் பேருக்கு இந்த ரூமர் வந்து வெளியில் போயிடுச்சு, லெஜெண்டரி சக்கமோட்டோ வந்து மறுபடியும் கேமில் உள்ள வந்துட்டார் அப்படின்னு. பீஸா கை வந்து சொல்கிறான். 294 என்ன ஆகும் காசு கொடுங்க அப்படின்னு கேட்குறான். பீஸா கை கேட்ட உடனே ஷின் வந்து ஆச்சரியப்படுறான். அவன் வந்து சொல்கிறான், என்னடா வாத்து மாதிரி உட்காந்துருக்கீங்க, பீஸா கை நக்கசியமாக உள்ள வர விட்டீங்க அப்படின்னு என்னால் நம்பவே முடியல. உடனே அந்த பீஸா பிளேட் வச்சு எப்படி செதுக்கிறேன் பாடுறா அப்படின்ட்டு கத்தி எடுக்கிறான். அவன் உடனே போயிட்டு நக்குமோட கழுத்துல கத்தி வச்சிடறான். கொஞ்சம் அசந்த அப்படின்னா அவனை கொண்டு வேண்டாம் அப்படின்றான். அடே சக்கமோட்டோ முட்டாள், அங்க உட்காந்து பீஸா சாப்பிட்டு இருக்கேன், நான் அவனை கொல்ல போறேன்டா. அவர் வந்து அவனை கண்டுக்கிறாம பீஸா விட்டு சாப்பிட்டுட்டே இருக்காரு. அந்த நேரத்துல நகுமோ வந்து சேர் வந்து நின்றுச்சு, அவனோட தலையை பிடிச்சி திருப்பிட்டான். இன்னும் வந்து நினைக்கிறேன் எப்படா வேலை பண்ணா. நகுமோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண அப்படின்ட்டு சக்கமோட்டோ சொல்றாரு. இவனுங்க எல்லாத்தையும் கொல்லாம என்னை காப்பாற்ற போறேன் அப்படின்னு சொல்லு. இதை ஹிட்மேனால உங்களுக்கு சர்வே பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா நம்மளை சர்வே பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன் சும்மா லாட்டுக்கு சொன்னேன், இந்த தடவை நம்ம அப்படிலாம் இது பண்ண வேணாம். நம்ம வந்து ஹிட்மேனை கொடுறதுல தானே ஸ்பெஷலிஸ்டாக இருந்தோம், நீங்கள் மறந்துட்டீங்களா சக்கமோட்டோ? பரவாயில்ல நம்ம ஒர்க் பண்ண டேஸ்லாம் நல்ல மெமரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். நகுமோ இவ்வளோ சார் என்ன போட்டு தள்ளதுனால யாருக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த தடவை அப்படின்னு கேட்குறாரு. அதை பற்றி எங்களுக்கு ஒரு ஐடியாவும் இல்லை, நாங்கள் வந்து கொடுத்த மிஷனை தான் முடித்தோம். ஒருத்தர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா இவ்வளோ அட்டென்ஷன் வாங்குறாரு அப்படின்னா டேன் இன்கார்பரேட்டட் கம்பெனி கொண்டதில் நம்ம ரொம்ப டூ ஃபாராக போயிட்டோம். அப்படின்னா இன்னும் கொள்றதுக்கு இந்த மாதிரி ஹிட்மேன்லாம் வருவாங்களா அப்படின்னு கேட்குறா. சாச்சா இனிமேல் இந்த மாதிரி சின்ன பசங்களும் வரமாட்டாங்க. சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவனோட பாடியை தூக்கிட்டு அவங்கிறது கிளம்பிடுறான். அவன் ஃபேஸை ஒரு லாஸ்ட் டைமாக பார்த்துட்டு போனான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அந்த நேரத்தில் ஷின் வந்து ஓடி போய் அவனை தேடுறான். அவன் அந்த இடத்துல இருந்து காணாம போயிட்டான். அவன் வந்து நம்ம பக்கம் இருக்கானா என்ன அப்படின்ட்டு சின் வந்து யோசிக்கிறான். அந்த நேரத்தில் பீஸா பாக்ஸ்க்குள்ள கேமரா வச்சிருக்காங்க. அவங்க வந்து ஸ்பை பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே அஃபீஷியல்ஸ் எல்லாரும் பேசிக்கிறான். இந்த குண்டு பயிலுக்கு 1 பில்லியன் வந்து டூ மச் தான் அப்படின்னு. அந்த கருப்பு முடி வச்ச பையனும் கொஞ்சம் ரொம்ப டூ மச்சா பண்றான். அவனை பத்தி யாரா கண்டா, நீ வந்து உன்னோட அவுடேட்டான லுக்குன்னு மாத்திக்கணும்னு நினைக்கலையா? என்னை பத்தி என்னடா சொன்ன? அடே காமாரு நான் வந்து சும்மா உன்னை கலைச்சேன். அந்த நேரத்தில் அங்கே வந்து ஒரு ஆள் வந்து சொல்றான், சக்கமோட்டோ வந்து நீங்க சாதாரணமாக எதை போட்டுறீங்க, அவனை எல்லா வகையிலும் நீங்க வந்து அவுட் ஸ்மார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். டைம் பிளேஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பிளான் பண்ணணும். அவனோட வீக்கான மொமெண்ட் எதுன்னு கண்டுபிடிச்சி அந்த இடத்துல அடிக்கணும். டாண்டன் கையில் நாங்கள் அந்த மாதிரி தான் பண்ணுவோம். அவன் வந்து எங்கள் கூட தான் ஆர்டரில் இருந்தால் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா அவன் வந்து உங்களே கொண்டுருவான். எனது ஆர்டரா அது வந்து ஒரு அர்பன் மித்தாச்சே. அவன் 5 வருஷத்துக்கு முன்னாடி ரிட்டையர் ஆகிட்டான்ல, அவனால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நான் நம்புறேன். அந்த நேரத்தில் சக்கமோட்டோ வந்து கேமரா பார்த்துட்டு சொல்கிறான், நான் உங்கள்கிட்ட ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். நீங்கள் வந்து என்ன எப்படி ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேரம் காம்பவுண்ட் அப்படின்ட்டு ஸ்க்ரீனில் சொல்கிறான். என்னடா அது அவனுக்கு கேமரா அங்கே இருக்குன்னு தெரியுதா? இவன் வந்து சாதாரண ஆள் இல்லை அப்படின்ட்டு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சூப்பர் மார்க்கெட்டில் ஷின் வந்து கேட்குறான், நகோமோ சொன்னது உண்மையாக இருந்தது அப்படின்னா அந்த பீஸா காய் மாதிரி உங்களை நிறைய பேர் அட்டாக் பண்ணுவாங்களா? அதை பற்றி கவலைப்பட்டு இப்போ ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்மளுக்கு எனிமி யாருன்னு தெரியல, அதனால் நம்ம வந்து சத்தம் போடாமல் இருந்தோம்னா அதுவே நல்லது.
அந்த நேரத்தில் அவரோட பொண்ணு ஒய்ஃப் வந்துடுறாங்க. ஹேனா வந்து நாளைக்கு ஈவெண்ட் ரெடி ஆயிட்டா அப்படின்னு சொல்றா. என்னது நாளைக்கா உண்மையிலேவா அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. என்னது புதுசாக காதல் மனசு இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் இது வந்து சுகர் பண்ணி நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படின்ட்டு ஷின் கிட்ட விளாண்டுட்டு இருக்கா. நான் பேசாமல் நாளைக்கு சீக்கிரமாக வந்துருச்சு லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணிடுறேன், நீங்கள் வந்து எனக்கு ஆப்பிள் பண்ணி தரீங்களா மம்மி அப்படின்னு கேட்குறா. நாளைக்கு நீங்கள் எங்கேயும் போறீங்களா அப்படின்னு ஷின் கேட்குறான். அவர் வந்து பதற ஆரம்பிச்சாரு. ஆமாடா நான் ஆல்மோஸ்ட் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இப்போ ஒரு தீம் பார்க் வந்துடுறாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா ரைடு எல்லாமே போயிட்டு இருக்காங்க. சக்கமோட்டோக்கு வந்து வயிறு கலக்குது, பைக்கிங் ரைடு வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்ட்டு அவர் மட்டும் சொல்றா. லூவுக்கும் வயிறு கலக்கிடுச்சு, எனக்கு இதெல்லாம் டூ மச்சரா அப்படின்ட்டு அவ தரையில் உட்காந்துட்டா. இன்னைக்கு வந்து நான் நிறைய சாப்பிட்டேன் போல இருக்கு, இருங்க சக்கமோட்டோ நான் வந்து டாக்டர் கால் பண்ணுறேன் அப்படின்னு அவன் ஃபோன் பண்ணுறான். டேய் ரொம்ப பண்ணாதீங்கடா, அவனுக்கு தண்ணி வேணுமா அப்படின்ட்டு ஒய்ஃப் கேட்குறா. அந்த நேரத்தில் ஒரு ப்ரௌசர் எடுத்துட்டு அவர் பொண்ணு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறா. இங்கே பாருங்க டோக்கியோ டோம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கு அப்படின்னு. டோக்கியோ டோம்னா என்ன, அப்புறம் ஏன் மேஸ்கட் கூட க்யூட்டாக இருக்குது, ஸ்ட்ராங்காக சப்பியாக பண்ணி மாதிரி இருக்குது. அவனோட ஒய்ஃப் வந்து சொல்கிறா, இந்த மாதிரி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு, இன்றைக்கி வந்து ரொம்ப ஃபன் பண்ண போகிறோம். அந்த நேரத்தில் நொகோமோ சொன்னது வந்து சக்கமோட்டோ மைண்டுக்கு ஞாபகம் வருது. அவங்க 2 பேரும் சேர்ந்து அதை பற்றி வரி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் இப்போ ரைடு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஷின் வந்து சொல்கிறான், இன்றைக்கி நம்ம விஷயம் வந்து அவரை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான், அதனால சக்கமோட்டோ வந்து அவரோட டேவை நல்லா என்ஜாய் பண்ணுவார். ஆனால் இங்கே சுற்றி இவ்வளோ பேர் இருக்காங்களேடா, இதில் எனிமி சேர அப்படின்னு நம்ம எப்படா கண்டுபிடிக்க போகிறோம், நீ வந்து அவங்கள ஊத்து பார்க்காத, நம்மக்கிட்ட எந்த எனிமியும் இல்லை அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். இதெல்லாம் உனக்கு எப்படா தெரியும், இந்த இடத்துல கண்டிஷன் எல்லாமே கரெக்டாக இருந்தது அப்படின்னா சுற்றி இருக்கிற 30 மீட்டர் ரேடியஸாக எல்லாரும் மைண்டு என்னால் ரீட் பண்ண முடியும். பீப்புள் வந்து யாரை கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து பயங்கரமாக டென்ஷனில் இருப்பாங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னா ஏன் மைண்ட்லாம் ரீட் பண்ணுவியா, நீ ஒரு பர்வட்றா அப்படின்னு அவ சொல்கிறா. அடியே வாய மூடுறி, அப்படிலாம் நான் பண்ணல, நான் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் சும்மா அப்படின்னு சொல்கிறேன். இது சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு ரேடியோ ஸ்டேஷனுக்கு டியூன் பண்ணுற மாதிரி. திடீர்னு நான் வந்து ஹெட்ஃபோனில் சகமோட சொல்கிறான், எனிமி கிட்டக்கு வராங்க அப்படின்னு, உங்களோட 2 o'clock ஒரு மேல் இருக்கா அப்படின்ட்டு சொல்கிறான். அந்த இடத்துல ஒரு ஹிட்மேன் வந்து ஜானட்டர் மாதிரி வேஷம் போட்டு அவனை நோக்கி வந்துட்டு இருக்கான். ஃபேமிலி வெட்டி வரையிலடா, இருங்க என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் லூ வந்து அந்த சின்ன பொண்ணை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அங்கே பாரு அப்படின்னு சொல்கிறான். சக்கமோட்டோ வந்து அவன் அந்த நேரத்தில் கிராஸ் பண்ணி போறாரு. அவன் திரும்பி உடனே கத்தி எடுத்துட்டு அவர் குத்த போறான். அந்த நேரத்தில் அவனோட பண்ணியை எடுத்துட்டு அவன் வயிற்றுல குத்திடுறாரு சக்கமோட்டோ. என்னடா இருந்தாலும் பார்க்காமலே கொண்டுட்டான். அந்த நேரத்தில் ஷின் வந்து அவனை ஒரு பட்டிக்குள்ள தூக்கிட்டு அவனும் லூவும் அவனை தள்ளிட்டு பதுக்கிட்டு போயிடுறாங்க. என்னாச்சு இப்பங்க ஒரு சவுண்டு கிடைச்சு அப்படின்ட்டு ஒய்ஃப் வந்து திரும்பி பார்க்குறான். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா அவனை தனியாக ஒரு காட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தாங்க. என்னோட மேனேஜர் வந்து வேற மாதிரிடா, எளிமையவன் கண்ணால கூட பார்க்கல. அது மட்டும் இல்லை அவன் வந்து வேணுக்கு ஆர்கன்ஸ் ஆர்டரிலாம் குத்தாம விட்டாரு, அதனால அவன் சாக மாட்டான். சொல்ல போனோம் அப்படின்னா இது வந்து நீடில் வச்சுட்டு டெய்லரிங் பண்ணுற மாதிரி உண்மையில ரொம்ப கஷ்டம் தான். இங்கே தூரத்துல இருந்து அவனை ஹையர் பண்ணலாம் பார்த்துட்டு இருக்காங்க. நான் சொன்னேன்ல ஜானட்டருக்கு வந்து அவ்வளோ திறமெல்லாம் கிடையாது அப்படின்னு. ஆனால் நான் வந்து சொல்லி ஆகணும், அந்த சக்கமோட்டோ பையன் வந்து பார்க்கறதுக்கு சாஃப்டான மாதிரி இருக்கான், ஆனால் இவனை வந்து லெஜெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சின்ன பையன் சின்ன கூட எனக்கு ஒரு தலைவலியாக இருக்கிறா, மைண்டெல்லாம் ரீட் பண்ணுவான் போல, ரொம்ப கடுப்பாக இருக்கு. ஒரு நிமிஷம் நான் வந்து எதுவுமே நினைக்கல அப்படின்னா அவன் வந்து எதுவுமே ரீட் பண்ண மாட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எந்திரிச்சு கிளம்புறான். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஷின்னும் அந்த பொண்ணும் க்ரௌடு வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு இடத்துல அவன் வந்து நின்றுட்டான். அவன் வந்து கேட்குறாரு, என்னடா பண்ணிட்டு இருக்கேன், மேனேஜர் வந்து அந்த பக்கம் போயிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் அந்த வில்லன் வந்து அவனை கிராஸ் பண்ணி போகிறான். அவனால் எதுவுமே ரீட் பண்ண முடியல. அவங்க 2 பேரும் மறுபடியும் சக்கமோட்டோ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா சக்கமோட்டோ ஃபேமிலியும் ஒரு ரைடுக்கு வந்திருக்காங்க. அந்த ரைடு வந்து அவருக்கு ரொம்பவே டைட்டாக இருக்குது. அவங்க இருக்கிறதுக்கு ரொம்பவே பின்னாடியே ஷின்னும் அந்த பொண்ணு உட்காந்துருக்காங்க. நம்ம பின்னாடி உட்காந்தா தான் எனிமீஸ்லாம் ஸ்பாட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு அவன் சொல்கிறாங்க. நடுவில் ரைடில் பார்த்தோம் அப்படின்னா அந்த வில்லன் வந்து க்ரௌடுக்குள்ள உட்காந்துருக்கான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து யாராவது சஸ்பீஷியாக பார்த்தியா, இந்த இடத்துல வேற யாரும் மர்டர் பற்றி நினைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆமாம் இந்த இடத்துல இந்த நேரத்தில் பகல் யாராவது மர்டர் பண்ணுவாங்களா, ஆனால் இருந்தாலும் அந்த சில்வர் ஹேர் வச்சிருக்கிறவன் பார்க்குறதுக்கே ரொம்ப சஸ்பீஷியஸாக இருக்கான். எனக்கு அப்படி எதுவும் தெரியல, அவன் வந்து எதுவுமே நினைக்க மாட்டான் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். அவனை வந்து நீ நல்லா வாட்ச் பண்ணுறான், அவன் வந்து நார்மலான ஆள் மாதிரியா இருக்கான். அவங்க பேசுறது எல்லாத்தையுமே அவன் வந்து ஒட்டி கேட்குறான். அடியே புக்கை வந்து கவர் வச்சு ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, எப்படி அவங்க நோட்டீஸ் பண்ணானுங்க, நான் வந்து வைப் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவன் நினைக்கிறான். அவன் நினைச்சதை வந்து ஷின் வந்து கண்டுபிடிச்சிட்டான். டக்குன்னு அந்த இடத்த விட்டு வெளியில் போக பார்க்குறான். அடே இந்த சேஃப்டி ரிமூவ் பண்ணுறா அப்படின்ட்டு கத்திட்டு இருக்கான். அடே பைத்தியம், நம்ம வந்து மேலே உச்சியில் இருக்கோம், எப்போ அதை ஓப்பன் பண்ணுவாங்க. அவன் வந்து மைக்கில் சகமோட சொல்லிடுறான். சகமோட எனிமி வந்து எங்களை தாண்டி வந்துட்டான், சில்வர் ஹேர் வச்சுட்டு உங்களுக்கு முன்னாடி 3 ரூபா தள்ளி இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் அவன் வந்து கண்ணை வெளியில் எடுத்துட்டான். அவன் சுடுற நேரத்தில் சகமோட வந்து திரும்பி பார்த்துறாரு. அவர் கண்ணையில் போட்டு புல்லட் விளையிருச்சு. என்னடா அது புல்லட் ப்ரூஃப் கிளாஸா, இன்னைக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைச்சேன், அப்படி இருக்காது போலயே. சகமோட நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த சேஃப்டியே அவன் கண்ணை வச்சு சுட்டுறான். சின்ன டே பைத்திய மாதிரி எதுனா பண்ணாதரா அப்படின்ட்டு அவன் சொல்றா. ஏத்தாப்புல பெரிய லூப் போயிட வந்துடா, ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்றான். அந்த நேரத்தில் ஷின் வந்து ரைட்ல இருந்து கீழே பறந்து வரான். ரைடு வந்து திருப்பி கீழே வரப்ப கரெக்டாக ட்ரெயினில் குதிச்சுட்டு அவனோட கண்ணை வந்து தூக்கி போட்டுறான். அந்த வில்லனோட சேஃப்டி லாக்கை தூக்கிட்டு அவனை வந்து ஒவ்வொரு பேசணும் வெளியில் வாடா அப்படின்ட்டு சொல்லி எடுத்துட்டு போறான். அவங்க 2 பேரும் இப்போ ஏர்ல பறந்து ரைடை விட்டு கீழே விழுந்துடுறாங்க. ட்ரெயின் ட்ராக்ல வந்து அவங்க விழுந்துடுறாங்க. என்னடா உங்களுக்கு பைத்தியம் முத்தி போச்சா, டே வந்து என்னை கொண்டிருக்கலாம், ஆனால் நீ என்னை கொள்ளலாம், இன்னைக்கு வந்து சக்கமோட்டோவுக்கு லீவுடா, அதனால எல்லா வேலையும் இன்னைக்கு நான் தான் பார்க்க போறேன் அப்படின்ட்டு அவன் சொல்றான். அந்த நேரத்தில் ஷின் வந்து நினைக்கிறான், ஐயோ என்னால் அவனோட மைண்டை ரீட் பண்ண முடியலையே, ரொம்பவே கஷ்டமாக்குற சுச்சுவேஷன் அவன் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்க நேரத்தில் பின்னாடி ட்ரெயின் வந்து அவன் ஜம்ப் அடிச்சுட்டு டக்குன்னு பறந்துடுறான். பரவாயில்லையே ட்ரெயினில் நோட்டீஸ் பண்ணிட்டு அப்படின்ட்டு வில்லன் வந்து அவன் மேலே 2 கத்தியை தூக்கி போடுறான். இது 2யுமே நான் டாச் பண்ணணும் அப்படின்ட்டு அவன் பிளான் பண்ணுறான். ஒன்று டாச் பண்ணிட்டா இன்னொரு கத்தி வந்து அவனோட பேண்ட்ல பட்டு கிழிச்சிருது. அந்த கத்தியில் அவன் வந்து பாய்சன் தடவி இருக்கிறான். ட்ராக்லேஷன் வந்து கீழே விழுந்துடுறான். என்னடா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னு நினைக்கிறான். வில்லன் வந்து சொல்கிறான், ஆமா அது வந்து நானே பிளெண்ட் பண்ணேன், நீ வந்து சீக்கிரமே செத்துருவா அப்படின்ட்டு சொல்கிறான். இதெல்லாம் உணராதா, இது வந்து இன்னும் முடியல, இதே பயத்தை நான் வந்து சக்கமோட்டோ
கண்ணில் பார்த்தேன். அவர் வந்து ரொம்ப பயப்படுறாரு. தேவையில்லாம எதனா உலகாதாரம் அப்படின்ட்டு அவன் கோவமாடுறான். ஒருத்தவங்க டெத்தை பார்க்க போறாங்க அப்படின்னா அது வந்து அவங்க கண்ணிலே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றான். யாரணும் அப்படின்ற ஆசை வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் வந்து ரொம்ப பாதிக்கும். அதை கத்தி வந்து உன் கண்ணு கிட்ட வந்தப்போ நீ வந்து பயந்து போயிட்ட. அதனால தான் 2 கத்தியுமே நீ வந்து டாஷ் பண்ண முடியல அப்படின்னு சொல்றான். என்னடா பேசிட்டு இருக்க? சக்கமோட்டோ வந்து டெத்துக்கு பயப்படுறாராம். ஆமா, அது வந்து கரெக்ட் தான். அவர் வந்து சாகுற வரைக்கும் அவரோட ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணணும். அவர் வாழ்க்கையில இதுதான் ரொம்ப ஹார்டான மிஷன் அப்படின்னு அவன் சொல்றான். ஒருத்தவங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா உயிரை கொடுத்தாது ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அவன் எந்திரிச்சு ஃபைட் பண்ண போறான். வில்லன் வந்து சொல்றான், நீ வந்து பிராக்டிகலா அப்ப பிளைண்ட் ஆயிட்டா கரெக்டா? என்னால பார்க்க முடியலன்னு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த ட்ராக்ல நடந்து போறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க நேரத்தில் பின்னாடி வந்து ட்ரெயின் வந்துருது. 2 பேருமே பேரல் ஜம்ப் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த தடவை ஷின் வந்து ரொம்ப லோவா ஜம்ப் பண்ணிட்டான். எதுக்கு எவ்வளவு லோவா குதிக்கிறான் அப்படின்ட்டு இனிமே வந்து நினைச்சிட்டு இருக்கான். ஷின் வந்து ட்ரெயின்ல கால் வச்சுட்டு ட்ரெயின் கூட டிராவல் பண்றான். லாஸ்ட் சீட்ல போற வழியில வில்லனை போட்டு செலுத்துக்கிட்டு போறான் ட்ரெயினோட. பரவாயில்ல, ஃபைட் வந்து இப்பதான்டா சூடு பிடிக்குது அப்படின்ட்டு வில்லன் வந்து எக்ஸைட் ஆயிட்டு அடுத்து என்னடா பண்ண போற அப்படின்னு கேட்டுட்டு நேரத்தில் ஷின் வந்து அவனை பனிஷ் பண்ண போறான். அதை அந்த வில்லன் பிளாக் பண்ணிட்டு கத்தி எடுத்துட்டு ஷின்னை குத்த போறான். ஷின் வந்து நினைக்கிறா இப்போ இதெல்லாம் இருக்கும் நான் பண்றதுக்கு அப்படின்னு பிளான் பண்றான். அந்த நேரத்தில் சகமோட்டோட பொண்ணு சொன்னது அவனுக்கு ஞாபகம் வருது. சுகர் பண்ணி வந்து நம்ம சீக்கிரம் பார்க்க போறோம் அப்படின்றத அவன் நினைச்சு பார்க்கறான். பாப்கார்ன் வந்து ரொம்ப டெலிஷியஸா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் வந்து ட்ரெயின்ல 2 பேரும் கீழே தள்ளி கூட்டிட்டு போறான். பார்த்தா அப்படின்னா கீழே டென்ட்டுக்குள்ள அங்கே ஒரு ஷோ நடந்துகிட்டு இருக்கு. அங்கே வந்து சுகர் பண்ணி வந்து ஒருத்தன் சுடுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். இவங்க 2 பேரும் அந்த டென்ட்டை போத்துக்கிட்டு உள்ள விழுந்துடுறாங்க. அதை ரெட் ரேஞ்சர் வந்து கேட்கறான், நீ யாரா இங்கே வந்திருக்கு அப்படின்னு. அந்த நேரத்தில் சுகர் பண்ணியோட ட்ரெஸ்ஸை வந்து ஷின் வந்து போட்டுக்கிட்டா. வீணவர் அவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். என்னடா ரவுண்ட் ஓக்கு ரெடி அப்படின்ட்டு கேட்கறான். ஏன்னா பேசிட்டு இருக்கேன், இந்த ட்ரெஸ் போட்டாலும் உன்னால இன்னும் பார்க்க முடியாது கரெக்டா? இந்த இன்னும் உனக்கு பாய்சன் வேணுமா அப்படின்ட்டு கத்தி எடுக்கிறான். அந்த நேரத்தில் சுகர் பண்ணி வந்து அவனை ஓடி வந்து ஒரு பஞ்சு விட்டுருது. சுகர் பண்ணியோட ராபிட் பஞ்ச் இருந்தாடா வாங்கிக்கோ அப்படின்ட்டு அவன் அடிக்கிறான். எப்படி அதை பண்ண அப்படின்ட்டு வில்லன் வந்து ஆச்சரியப்படுறான். அந்த நேரத்தில் க்ரௌட் எல்லாம் அவனுக்கு சேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஸ்டேஜ்லேயே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் வந்து கத்தி வச்சு அவனை குத்த வரான். ஆனா சுகர் பண்ணி வந்து இப்போ ராபிட் அப்பக்கட் விட்டுருச்சு. எப்படி அவன் என்னை பார்க்கறான் அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். இங்கே க்ரௌட்ல பார்த்தோம் அப்படின்னா சக்கமோட்டோட ஒய்ஃபும் அவனோட பொண்ணு உட்காந்துருக்காங்க. பக்கத்திலே பார்த்தோம் அப்படின்னா சக்கமோட்டோ வந்து உட்காந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. அவனோட ஒய்ஃப் வந்து கேட்கறான், ஹரி சண்டையை பார்த்தீங்களா ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்குது அப்படின்னு. சக்கமோட்டோ வந்து எதுவுமே பேசாம ஷோவே வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். அவனோட ஒய்ஃப் வந்து சொல்றா பொண்ணுகிட்ட. ஒய்ஃப் வந்து சொல்றா, நீங்க பாரு டாடி வந்து ஷோவே பார்த்துட்டு இருக்காரு சின்ன குழந்தை மாதிரி அப்படின்னு. 2 பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே சக்கமோட்டோ வந்து அவனோட மைக்ல வந்து சொல்லிட்டு இருக்கிறான், ரைட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் கவுண்டர் பஞ்ச் அப்படின்னு. அவனோட கார்டு வந்து இப்போ கீழே விழுந்துருச்சு. அவனோட பாடி கேம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அவர் கொடுக்குற கமெண்ட்ரிக்கு அவன் வந்து கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணி பஞ்ச் பண்றான். வில்லனுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. ரொம்ப ஷாக் ஆயிடுறான். பாய்சன் வந்து இவ்வளோ சீக்கிரமா அவன் பாடியில இருந்து போயிருக்கும்னு நினைக்கல. அவனால் என்னை பார்க்கவும் முடியாது. அப்புறம் எப்படி அப்படி அடிக்கிறான் அப்படின்னு யோசிக்கிறான். என்னோட எல்லா மூவியும் வந்து அவன் ரீட் பண்ணிட்டு இருக்கான். என்னவா பண்ணிட்டு இருக்கான், எப்படா பண்றான் அப்படின்னு அவன்கிட்ட கேட்கறப்போ நேரத்தில் வில்லன் வந்து அந்த மாஸ்கை கிழிச்சிடறான். உள்ள பார்த்தா அப்படின்னா அவன் கண்ணை மூடிட்டு இருக்கிறான். அவனை முடிச்சிடறான் அப்படின்ட்டு சக்கமோட்டோ வந்து சொல்லிடுறாரு. கடைசியில் ஃபைனலா ஒரு ஜம்ப் பண்ணி எத்து விட்டுட்டு அவனை ஒரே அடி அடிச்சு போட்டுறான். வில்லன் வந்து மயங்கி இப்போ கீழே விழுந்துட்டான். க்ரௌட் எல்லாருமே இப்போ அவனுக்கு சேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே இப்போ சுகர் பண்ணி அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க 2 பேரும் டீம் அப் பண்ணி கடைசியில் அவனை வீழ்த்திட்டாங்க. இதோட இந்த எபிசோட முடிஞ்சிருது. அடுத்த நடக்குது அப்படின்றத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.